புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 31 முதல் 36 வரை. மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சார்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகின்றார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கின்றார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகின்றார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையிலே ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜோன் கண்ட் ஒரு ஓவியத்தை வரைந்து அதை காட்சிப்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கதவின் வெளிப்புறம் நின்று கொண்டு ஒரு பூட்டப்பட்ட கதவை தட்டுவது போல அது அமைகின்றது. அந்த ஓவியத்தை பார்த்தவர்கள் அதிலே ஒரு குறை இருப்பதை கண்டுபிடிக்கின்றார்கள். அங்கே அந்த ஓவியத்துக்கு காணப்படுகின்ற கதவுக்கு ஜோன் கண்ட் கைப்பிடியை, அதாவது திறப்பதற்கான கைப்பிடியை அவர் கீறாமல் விட்டுவிடுகின்றார். அங்கிருந்தவர்களில் பல விமர்சனங்கள் எழுகின்றன. இவர் மறந்து போய் அதை கீறாமல் விட்டிருக்கலாம், அல்லது ஒரு தேவைக்காக விட்டிருக்கலாம். இவர் ஒரு பெரிய ஓவியர், இதை கூட அவரால் ஞாபகப்படுத்தி கீற முடியவில்லை என்பது போன்ற பல கருத்துக்கள், விமர்சனங்கள் எழுந்தன. இதை கேள்விப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் ஜோன் கண்டிடம் வந்து அவரை பார்த்து கேட்கின்றார்கள், உம்முடைய ஓவியத்தை பற்றி இவ்வாறான விமர்சனங்கள் எழுகின்றன, நீர் ஏதாவது கூற விரும்புகின்றீரா? உடனே அவர் கூறிய பதில், வெளியே நின்று கதவை தட்டுகின்றவர் ஆண்டவர் இயேசுவாக இருக்கின்ற போது கதவை திறக்க வேண்டியவர்கள் உள்ளே இருக்கின்ற மனிதர்கள்தான். ஆகவே வெளிப்புறத்தில் கைப்பிடி தேவையில்லை, கதவின் உட்புறம்தான் அது தேவை. ஆகவேதான் நான் அதை கீறாமல் விட்டுவிட்டேன் என்பார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இறைமகனாக இருந்தும் கடவுளுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்காமல் எங்களுடைய மீட்புக்காக அவர் மண்ணுலகுக்கு வந்தார். அவ்வாறு வந்த அவர் எங்களை தேடி வந்து தந்தையினுடைய அன்பை தன்னுடைய வாழ்வாலும் போதனையாலும் எங்களுக்கு அன்பித்தார். ஆனால் நாங்கள் எங்களை தேடி வருகின்ற அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் வந்ததனுடைய முழு நிறைவை நாங்கள் கண்டு அடைய முடியாது. ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய மனங்களுக்குள்ளே, உள்ளங்களுக்குள்ளே நாங்கள் வரவேற்காமல் விட்டால் அவரது அன்பையும் பராமரிப்பையும் அவரது வழிநடத்தலையும் புதுப்பித்தலையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் மீட்பை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால், விண்ணிலிருந்து மண்ணுலகுக்கு வந்த ஆண்டவர் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுடைய அகக்கண்களை, அகக்கதவுகளை திறக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நினையாத நேரத்தில் எங்களை தேடி வருவார். நாங்கள் அவரை எங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள, வரவேற்க நாங்கள் ஆயத்தமாக எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.